குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ. நான் எழுதியிருந்த கட்டுரையை நீங்க படிச்சீங்களா சார்? படிச்சேன். கண்டதும் காதல், உண்மை கதை, ரொம்ப பிரமாதம். ஒரு ரிப்போர்ட்டர் போல எழுதியிருக்கேன். இந்த மாதிரி வாழ்க்கையில வழுக்கி விழுந்த நிறைய பெண்களை பேட்டி எடுத்து வாரம் நம்ம பத்திரிகைகளை எழுது. தேங்க் யூ சார். இத படிச்சாவது காதலிக்கிற பெண்கள் கொஞ்சம் உஷாரா இருக்கட்டும். நிச்சயமா. ஜஸ்ட் a minute. அந்தரங்க அம்பலவாணம் பேசுறேன். நான் மாஜி எம்எல்ஏ சீனாத்தானா பேசுறேன். எக்ஸ் எம்எல்ஏ. சொல்லுங்க ஐயா. பேசும்போது மாத்திரம் ரொம்ப மரியாதையா பேசுற, ஆனா எழுதும்போது ரொம்ப கேவலமா எழுதுறியே. போன வாரம் உன் அந்தரங்க பத்திரிக்கையில என்ன எழுதின, என்ன பத்தி ஒரு விபச்சாரிக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறதாவும், அவளுக்கு பிறந்த குழந்தை என் குழந்தை, அதுக்கு அவ உரிமை கொண்டாடுறா. ஏயா இது உனக்கே நியாயமா இருக்கா? ஐயா நியாயமா இல்லைன்னு தானே எழுதினேன். அவ ஒவ்வொரு நாளும் என் கூட இருந்ததுக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன் ஐயா. கேஷ் ரிசீவ்டு ஃபார் த சர்வீசஸ் ரெண்டட்னு வவுச்சர்ல அவ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அண்ண வேலைக்கு அப்புறம் என்னையா இருக்கு இதுல உரிமை கொண்டாடுறதுக்கு? கையில பேனா இருக்குன்றதுக்காக உன் இஷ்டப்படி எழுதிருவியா? இந்த விட்டுடு, இல்லனா உன் கையில வேற என்னங்க பேனா பிடிக்க விரல் இருக்காதா? போனை என்கிட்ட கொடுங்க. இங்க பாருங்க எம்எல்ஏ, எங்க எடிட்டரை நீங்க இப்படி எல்லாம் மிரட்டாதீங்க. வயல்ல நாத்து நட்ட ஒரு பொண்ணுக்கு கூலி கொடுத்தாச்சு. நாத்து விளைஞ்சா அது நாத்து நட்டவளுக்கு சொந்தமா இல்ல கூலி கொடுத்தா உங்களுக்கு சொந்தமா? போன அவங்கிட்ட கொடுமா. உன்னைய நான் கேள்வி கேட்டேன். பத்திரிக்கையில தாறுமாறா எழுதுறது, அத பத்தி கேட்டா தாறுமாறா பேசுறதுக்கு பொண்ணுங்களை வேற கிரெடிட் கார்டு கம்பெனி மாதிரி தயார் பண்ணி வச்சிருக்க. பத்திரிக்கையாட நடத்துற டேய், உன் பத்திரிக்கை ஆபீஸே இருக்காதுடா. பார்க்கலாமாடா? நாளைக்கு பாறா என்ன அவரா பாறா நீ. டேய் டேய் வெயிடா போன. இப்படி தம்மா கொலை மிரட்டல் வரும். இதுக்கெல்லாம் நீ பயந்துராத. உன்னை ரிப்போர்ட்டராவே அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். Thank you sir. ஆமா, இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கே, உனக்கு எப்படிமா இவ்வளவு தைரியம் வந்தது? நான் இவ்வளவு தைரியமானவளா ஆனதுக்கு காரணமே என்னோட அனுபவங்கள் தான் சார். சார் என்னம்மா வீடு வாடகைக்கு வேணுமா? ஆமா. ஓ வீட்டுக்காரர் எங்கம்மா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார். சாரிம்மா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வீடு விடுறதில்ல. தேங்க்யூ சார். என்ன தம்பி பார்த்துட்டு இருந்தீங்க? உங்களுக்கு வீடு வேணுமா? எனக்கும் கல்யாணம் ஆகல, வீடு தருவீங்களா? இப்போ அந்த பொண்ணுகிட்ட சொன்னதை நீங்க கேட்கலையா? கேட்டனால தான் பெருசு போயிட்டு இருந்தேன். அப்புறம் கூப்பிட்டு வச்சு குத்துற. ஒன்னு செய்யுங்க, டூலெட் போட்டிருக்கீங்களா? ஆமா. கீழே ஒன்லி ஃபார் ஃபேமிலின்னு போடுங்க, குடும்பமா வருவாங்க. போவியா? போடா பொண்ணுக்கு. ஏய் மிஸ்டர், இப்படி வந்து உட்காருங்க. என்ன ரோட்ல பின்னாடியே துரத்திட்டு வரதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கு, ஆனா இங்க வந்து என் முன்னாடி உட்கார தைரியம் இல்லையா? கம் ஆன் சிட் டவுன், டேக் யூர் சீட். இப்ப சொல்லுங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, வந்து சார் என்ன சாப்பிடுறீங்க? ஒரு காஃபி. அம்மாவுக்கு? எனக்கும் காஃபி கொண்டு வாங்க. சரிங்க. பாத்தீங்களா, நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவி நினைச்சிட்டான். ஹே மிஸ்டர், விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. நீங்களும் வீடு தேடி அலையறீங்க, நானும் வீடு தேடி தான் அலையறேன். எல்லா ஹவுஸ் ஓனரும் ஒரு விஷயத்துல ஒரே மாதிரி இருக்காங்கல்ல? எந்த விஷயத்துல? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வீடு தரதில்லைங்கிற விஷயத்துல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வீடு கிடைக்கிற வரைக்கும் தேட வேண்டியதுதான். எனக்கு யார் வீடு கொடுக்குறாங்களோ அங்க போயிடுற. அதாங்க இந்த காலத்துல முடியாது. அதனால நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? நோ, நீங்க விஷயத்தை சொல்லுங்க. நம்ம ரெண்டு பேருக்கும் வீடு கிடைக்க ஒரு வழி இருக்கு. லிவிங் டுகெதர். கல்யாணம் ஆகாத கணவன் மனைவி. வாட் நான்சென்ஸ். பாத்தீங்களா, தப்பா நினைக்கிறீங்களே. கணவன் மனைவியாவா? சும்மா நாடகம் தாங்க, கொஞ்சம் பொறுமையை யோசிச்சு பாருங்களேன்.
காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு பார்த்தா நமக்கு காரியம் தான் பெருசு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமே உங்க இஷ்டம். இன்னொரு முக்கியமான விஷயம், என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. எனக்கு சிகரெட்டு குடி அது இதுன்னு எந்த பழக்கமும் இல்லை. பொம்பளைங்களுக்கு பிடிக்காத ஒரு பழக்கம் கூட என்கிட்ட இல்லை. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா என் யோசனை நீங்க ஒத்துக்கலாம். ஆல்ரைட், நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். பட் உங்க மேல இருக்கிற நம்பிக்கைனால இல்ல, எனக்கு என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எது எப்படியோ ஒத்துக்கிட்டா சரி. என் பேரு மதன், ஆக்டிங் டிரைவரு, கூப்பிடுறவங்களுக்கு போற டிரைவர். நீங்க? என் பேர் மோகனா, நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு கண்டிஷன். சொல்லுங்க. இப்பவே எல்லா கண்டிஷனையும் போட்டுருங்க. அப்பதான் பின்னாடி எந்த பிரச்சனையும் வராது. நான் உங்க விஷயத்துல தலையிடவே மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் என் விஷயத்துல தலையிடக்கூடாது. மீறி எதையாவது கேட்டு நமக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா நான் வீட்டை விட்டு போயிடுவேன். ஓகேவா? ஓகே, அக்ரீட். டீல். பார்க்க லட்சணமா இருக்கீங்க. என்னமோ தெரியல, உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு தான் வீடு கொடுக்கணும்னு தோணுது. வாடகைக்கு வர்றதுக்கு கல்யாணம் பண்ணா பத்தாதா? லட்சணமா வேற இருக்கணுமோ? ஆ? சரி, அட்வான்ஸ் எவ்வளோ? வாடகை 5000 ரூபா, அட்வான்ஸ் பணம் 50000 ரூபா. வீட்டுல இருக்கிற பர்னிச்சரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துருங்க. Okay. இந்த கரண்ட் பில்லு ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபா 50 காசு. சரி நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கே வந்து நீங்க பால் காய்ச்சிக்கோங்க. சரி, இந்த அட்வான்ஸ் இந்தாங்க. கொடுங்க. புருஷன் முன்னாட்டில யார் கொடுத்தா என்ன? ஆ, இன்னையில இருந்து இது உங்க வீடு, சொந்த வீடு மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப சரிங்க, நன்றி சார். பாத்துக்கிறேன். பாத்தீங்களா, உண்மையிலே நமக்கு நல்ல ராசி இருக்குங்க. எப்படி? இந்த வீட்டுக்கு தேவையான சாமான் வாங்க தேவையில்ல, எல்லாமே இங்கே இருக்கே. ம், 1 செகண்ட். ஹலோ, எந்த இடத்துக்கு வரணுங்க? கரெக்டா சொன்ன டைமுக்கு வந்துடுவேன். ஓகே. இந்த வீட்டுக்கு வந்த உடனே ஒரு வேலை வந்துருச்சு. இந்த வீட்டுக்கார் சொன்ன மாதிரி நல்ல ராசியான வீடு தான். சரி, போயிட்டு வாங்க மதன். ஆல் தி பெஸ்ட். எனக்கும் ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய். பாய். டேக் கேர். நீ பிரமாதமான டிரைவர்னு சொல்றாங்க, உண்மையா? ஏதோ வேலைக்கு கூப்பிடுறவங்க திருப்தி படுற அளவுக்கு ஓட்டுவேன். அவங்க திருப்தி அடைஞ்சிட்டாங்கன்னு நீ எப்படி தெரிஞ்சுக்குவ? அடுத்த தடவையும் என்ன கூப்பிடுறதுல இருந்தே தெரிஞ்சுக்குவேன். உன்னையே கூப்பிடுவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்கற? நிச்சயமாங்க, எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கே. ஸ்டைலா? அது எப்படி? பழைய வண்டியா இருந்தா பக்குவமா ஓட்டுவேன், புது வண்டியா இருந்தா ரொம்ப ஸ்பீடா ஓட்டுவேன். இதுதான் என் ஸ்டைலு. வெரி குட். நானும் பழைய வண்டிதான், பட் எனக்கு ரொம்ப ஸ்பீடா ஓட்டணும், புரிஞ்சுதா? அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். உள்ளவா, இந்த பணம் ஓகேவா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி நான் வெளியே வந்ததே இல்லை. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நீ ரொம்ப டீசென்டான ஆள்னு. வா. இத பார், எனக்கு இந்த கள்ளக்காதெல்லாம் பிடிக்காது. என் கணவர் மேல நான் ரொம்ப அன்பா இருக்கேன். கள்ளக்காதல் பிடிக்காதுங்கிறீங்க, கணவன் கிட்டே அன்பா இருக்கீங்க, அப்புறம் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? ஹே, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். என் புருஷனுக்கு என்னை விட வயசு ஜாஸ்தி. அவரால் என்னை திருப்திப்படுத்தவே முடியல. எனக்கு கொஞ்சம் உணர்ச்சி அதிகம். அதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்ததே என்ன திருப்திப்படுத்ததா. Come on, let's enjoy.